அனைவருக்கும் வணக்கம். பனாரியம்மன் ஆஸ்ட்ரோ தளத்தின் வாயிலாக உங்களை தொடர்பு கொள்வதில் மகிழ்ச்சி. இந்த பதிவில் குரு பகவான் வக்ரம் அடைகிறதுனால என்னென்ன மாற்றங்களை விருச்சிக ராசி நண்பர்களுக்கு தரப்போறாருங்கிறத பார்க்கலாங்க. குரு பகவானோட வக்ர சஞ்சாரமானது புரட்டாசி 23ஆம் தேதி ஆரம்பிக்குதுங்க. அதிலிருந்து தை 22ஆம் தேதி வரைக்கும் அவரோட சஞ்சாரம் வக்ரகதியிலேயே இருக்குங்க. அதன் பின்பு எப்பவும் போல நேர்கதியில பயணிப்பாருங்க. இங்கிலீஷ் தேதியில பார்த்தோம்னா அக்டோபர் 9ஆம் தேதியிலிருந்து அடுத்த வருடம் பிப்ரவரி 4ஆம் தேதி வரைக்கும் வக்ரகதியில இருக்காருங்க. பொதுவா குரு பகவான் வக்ர அடையும் போது தான் கொடுக்க வேண்டிய பலன்களை இந்த வக்ர காலத்துல சீக்கிரமா கொடுத்துருவாருங்க. விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் மிக முக்கிய யோகாதிபதிங்க. 2வது ஸ்தானமான தனம், குடும்பம், வாக்கு ஸ்தானத்துக்கும் 5வது ஸ்தானமான புத்திரம், பூர்வீக ஸ்தானத்துக்கும் அதிபதியா இருக்காருங்க. அப்படிப்பட்ட குரு பகவான் 7வது ஸ்தானத்தில் இருக்கிறது மிகவும் சிறப்புக்குரிய அம்சமாகுங்க. சகல விதமான நன்மைகளையும் விருச்சிக ராசிக்கு செய்யறதுக்கு அவர் கடமைப்பட்டிருக்காருங்க. இந்த நிலைமை இருக்கும்போது அவர் வக்ர அடைகிறதுனால அவரோட பலன்கள்ல ஏதாவது மாறுபாடு ஏற்படுமான்னு பார்த்தோம்னா கெட்ட பலன்கள் எதுவும் ஏற்பட்டுறாதுங்க. அவர் கொடுக்க கடமைப்பட்டதை வேகமாகவும் துரிதமாகவும் இந்த காலகட்டங்களில் அவர் கொடுப்பாருங்க. குரு பகவான் 7வது ஸ்தானத்துக்கு வந்த பிறகும் திருமணம் தள்ளி போயிட்டே இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வக்ர காலத்தில் அதுக்கான பலன் கிடைக்குங்க. இவ்வளவு நாளும் தடைப்பட்ட திருமணம் கூடிய விரைவில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை இந்த வக்ர குரு ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. ஒரு சிலருக்கு வீடு தேடியே வரன் வரக்கூடிய அமைப்புகள்லாம் கூட ஏற்படுங்க. அதற்கடுத்ததா குழந்தை பாக்கியம் எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் நல்ல பலன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க. குழந்தை பாக்கியத்துக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்களுக்கும் இந்த சமயத்தில் நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளே அதிகங்க. குரு பகவான் 7வது ஸ்தானத்தில் இருந்தாலே சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் நடக்குங்க. அது கல்யாணமாக இருக்கலாம், குழந்தைக்கு பேர் வைக்கிறது, மொட்டை அடிக்கிறது, இது போன்ற நிகழ்ச்சிகளாக இருக்கலாம். இல்லை புது வீடு கட்டுற யோகங்கள் சில பேர்த்துக்கு அமையலாம். இது போன்ற ஏதோ ஒரு சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக வீட்டில் இந்த காலகட்டங்களில் நடக்குங்க. தொழில் செய்கிறவங்க எதிர்பார்த்த அளவு லாபம் இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்களில் வருமானம் உயரக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. அதே போல தாங்க உத்தியோகத்துக்கு போகிறவங்களுக்கு கூடுதலான பொறுப்பும் பதவி உயர்வும் கிடைக்கிறக்கான வாய்ப்புகளும் உண்டுங்க. கூட்டு தொழில் சிறப்பாக அமையுங்க. பார்ட்னர்ஸ்குள்ள ஏதாவது சின்ன மனக்கசப்புகள் இருந்தாலும் அந்த பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு நன்மை தரும் வகையில் தாங்க முடியும். அதற்கடுத்ததா பூர்வீகத்தில் சில நன்மைகளை எதிர்பார்க்கலாங்க. பூர்வீக சொத்து பிரிக்கிறதுல இழுபறியாக இருந்தால் இந்த காலகட்டங்களில் அது நல்ல முறையில் முடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டுங்க. அதற்கடுத்ததா மாணவர்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் வக்ர அடைகிறதுனால நல்ல சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பாருங்க. படிப்புக்காக அதிக நேரத்தை செலவிட வேண்டிய நிர்பந்தம் உங்களுக்கு ஏற்படுங்க. அதே போல் அதிக நேரத்தை படிப்புக்காக செலவிடும் போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டும் உங்களுக்கு தேடி வருங்க. ஒரு சிலருக்கு நல்ல டீச்சர்ஸ் அமைவாங்க, அதனால் படிப்பில் ஒரு ஆர்வம் ஏற்படுங்க. ஒரு சிலருக்கு அவங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை படிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ஏற்படுங்க. இது போன்ற ஏதோ ஒரு வகையில் மாணவர்களுக்கு இந்த காலகட்டங்கள் நல்ல சிறப்பாக கொடுக்குங்க. குரு பகவான் வக்ர அடைகிற காலத்தில் விருச்சிக ராசி நண்பர்கள் நல்ல வேகத்தோடவும் ஒரு விவேகத்தோடவும் செயல்படக்கூடிய நிலைமை ஏற்படுங்க. அதனால் காரியங்கள்லாம் எதிர்பார்த்த அளவுக்கு ஸ்பீடாக முடியுங்க. நல்ல பலன் தரக்கூடிய வகையிலையும் அது அமையுங்க. தைரியம், தன்னம்பிக்கையெல்லாம் மேலோங்குங்க. காரிய வெற்றிகள் கண்டிப்பாக உண்டுங்க. புதுசாக ஏதாவது தொழில் செய்யலாங்கிற எண்ணங்கள்லாம் ஏற்படுங்க. வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட செகண்ட் இன்கம்காக புதிய முயற்சிகள் செய்யலாங்கிற ஆர்வங்கள்லாம் இந்த காலகட்டங்களில் ஏற்படுங்க. அதற்கடுத்ததாக நீங்கள் கடன் கொடுத்து ரொம்ப நாளாக அந்த பணம் உங்களுக்கு கைக்கு வராது இருந்துச்சுன்னா அந்த காலகட்டங்களில் முயற்சி செய்யும்போது திரும்பி வர்றதுக்கான வாய்ப்புகளும் உண்டுங்க. இவ்வளோ நேரம் குரு பகவான் வக்ர அடைகிறதுனால என்னென்ன நல்ல பலன்களை தர்றாருங்கிறத பார்த்தோங்க. எந்த ஏரியாலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்கிறதையும் பார்த்துடலாங்க. புதுசாக யாருக்கும் பெரிய அளவில் கடன் கொடுக்கறத தவிர்க்கிறதே நல்லதுங்க. அது மட்டும் இல்லாத யாருக்கும் எந்த கமிட்மெண்ட்டும் கொடுக்க வேணாங்க. நீங்கள் செய்யறன்னு சொல்கிறது சம்டைம்ஸ் செய்ய முடியாத போகிறக்கான வாய்ப்புகளும் உண்டுங்க. அதனால் தேவையில்லாத உங்கள் பேரில் மன வருத்தம் வர்றக்கான வாய்ப்புகள் ஏற்பட்டுருங்க. அதற்கடுத்ததாக
எந்த பெரிய முடிவு எடுக்கணும்னாலும் ஒரு முறைக்கு 2 முறை யோசிச்சு செய்யறது நலம் தருங்க. மீண்டும் நல்லதொரு பதிவில் சந்திக்கலாங்க. நன்றி.